अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहिम व अला आलि इब्राहिम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहिम व अला आलि इब्राहिम इन्नका हमीदुम मजीद। அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனது பேர் அப்துல்லா. நான் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பையன். இதுக்கு முன்னாடி எனது பேர் இம்மானுவேல். நான் ஒரு கிறிஸ்தவ பறையராக இருந்தேன். நான் இப்போ என்னை பற்றி தான் சொல்ல போகிறேன், நான் எப்படி இருந்தேங்கிறது. எங்கள் அப்பா அம்மா, நானும் என் தம்பி 2 பசங்க, எனக்கு ஒரு மனைவி, எனக்கு 2 பெண் குழந்தை. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் ரொம்ப ரொம்ப எனக்கு வயசு 30 ஆகுது. ரொம்ப ஒரு பொறுக்கியாக ரவுடியாக வாழ்ந்தேன். ரொம்ப ரவுடியாக பொறுக்கியாக குடிகாரனா பீடி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு அப்படியே ஒரு பொறுக்கியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வாரத்துக்கு ஒரு டைம் சர்ச்சுக்கு போவேன், 10 நாளைக்கு ஒரு டைம் சர்ச்சுக்கு போவேன், பைபிள்லாம் நல்லா படிப்பேன். ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு வேதத்தில் போய் ஒரு கிறிஸ்டினாக இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா அப்பாவெலாம் அடித்து, எங்கள் அப்பாவெலாம் அடித்து, எங்கள் அம்மாவெலாம் அடித்து, என் தம்பியெல்லாம் அடித்து, என் மனைவியெல்லாம் அடித்து அவ்வளோ ஒரு பொறுக்கியாக இருந்தேன். நானும் ஒரு ஒயின் ஷாப்பில் போய் உட்காந்து சரக்கு அடிக்கிறேன்னா யாருமே என்கிட்ட பணம் கேட்க மாட்டாங்க. கேட்டால் கலவரம் அடித்து கலவரம் பண்ணியிருக்கோன்னு ஒரு கோட்டரோ ஒரு பீரை கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. இன்றைக்கி ஒரு முஸ்லீமாக அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெருவில் ஃபுல்லாக ரவுடிசம் பண்ணுறது, போலீஸ் கூடலாம் சண்டை போட, இப்படி எதிர்த்து பேசி யாருக்கும் மரியாதை கொடுக்காம பயங்கர ஒரு பொறுக்கியாக வாழ்ந்தேன். என் உடம்புலாம் சட்டை கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து அடித்தடி காயமாக தான் இருக்கும். அவ்வளோ பொறுக்கியாக ரவுடியாக வாழ்ந்தேன். எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப சித்திரவதை பண்ணி கொடுமை பண்ணி அதெல்லாம் கேட்டாலே சகிக்க முடியல. ஒயின் ஷாப்லாம் டெய்லி குடிப்பேன். 1000 ரூபா 2000 ரூம் போட்டு குடிச்சு தம் அடித்து இந்த மாதிரி விஎஸ்பி விண்டோச்சி ராயல் செஞ்சு பேண்ட் பேப்பர் சாண்ட் பேப்பர் ஆக்சி சிக்னேச்சர் மார்பி கண்டிடே ஜின்க உட்காப்புல அனகொண்டா லாமாடி பக்காடி எல்ட்ரு வானிட்ரு மானிட்ரு விஸ்கு ட்ரிப்ளக்ஸ் ரம்மு ஜீரோ அனகொண்டா கார்டினால் சாண்ட் பேப்பர் ஓல்டியன் பிளாக்கல் ஈகிள் ஓடிட்டு அடிக்காத சரக்கு கிடையாது. நானும் அதேமாரி ரொம்ப குடிச்சிலாம் சுற்றி சண்டை போட்டு ஒரு பொறுக்கியாக வாழ்ந்தேன். ஒரு காஃபிராக வாழ்ந்து ரொம்ப குடிகாரனாக வாழ்ந்து என்ன பொறுக்கி ரவுடி பையன் தான் சொல்லுவாங்க, சீன்னு தான் சொல்லுவாங்க. யாருமே பார்த்தா அவ்வளோ ரவுடிசம். வேலைக்கே போக மாட்டேன், ஃபுல்லாக கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணி என்ன தூத்துக்குள்ளே யார்கிட்ட வேணா கண்டாலும் தெரியும். அந்த மாதிரி ஒரு ரவுடி பையலாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நானும் கடவுள் யார், ஏன் இப்படி வாழ்கிறோம், எந்த மாதிரி ஏன் பொறுக்கி பண்ணணும், எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க, நம்மளுக்கே இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் நானாக போய் கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பைபிளில் தேடுறேன். பைபிளில் எடுத்து படித்து பார்த்தாலும் எனக்கு ஒரு நிம்மதி கிடையாது. கடவுள் யார், இந்துவாக இருக்காங்க, கிறிஸ்டினாக இருக்காங்க, முஸ்லீம், யார் உண்மையான இறைவன் எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் கும்பிட்றாங்க, எல்லாத்துலேயும் இப்படி இருக்குது. அப்போ உண்மையான இறைவன் யார் தான் வணங்குறான்னு தெரியாது. நானே அப்படி தேடுறேன். அப்போ அப்படின்னு அந்த முஸ்லீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ நான் என்னடா அவங்க அல்லாங்காங்க, நம்ம ஏசப்பா அப்படிங்கும், ஏசப்பா தான் இந்த உலகத்தை படைச்சவர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கடவுளை அவரை நினச்சி பின்பற்றினேன். அப்போ நான் ஒரு முஸ்லீம்கிட்ட போய் அல்லானா யார் அப்படின்னு கேட்குறேன். அவர் தம்பி அல்லானா இறைவன் அப்படிங்கிறார். அப்போ இறைவன் யாருன்னு கேட்டால் சொல்ல தெரியல. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், காயல்பட்டினத்தை போய் கேளுங்க அப்படின்னாங்க. நான் யார் சொல்லியுமே சொல்லாமல் காயல்பட்டினத்துக்கு நேராக கிளம்பி போய் தாவா சென்டருக்கு போனேன். தாவா சென்டருக்கு போயிட்டு அங்கே போய் கேட்குறேன். தாவா சென்டரில் போய் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் பற்றி நான் தெரிஞ்சுக்கிறணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு காஃபிராக இருந்தேன், ஒரு பொறுக்கி ரவுடியாக இருந்தேன், எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கச்சில. தம்பி நீங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃபிடேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அஃபிடேட்லாம் எனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, அஃபிடேட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அஃபிடேட்டுனா என்ன அப்படின்னு கேட்டால், அதுதான் ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு படி சேர்க்க முடியும் அப்படின்னாங்களா. அப்போ நான் அது முத்தியாபுரத்தில் கேட்டேன். நான் இருந்த ஒரு ஜமாத்தில் கேட்டேன், அவங்க கொடுக்கல. ஏன்னா நம்ம ரவுடி பையலாக இருந்தோமோ கொடுக்க மாட்டாங்க, எந்த கட்டலும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பொறுக்கியாக இருந்தேன், கேவலமாக இருந்தேன். எனக்கே சொல்கிறதுக்கே இதாக இருக்குது, எல்லாம் மன்னிக்கணும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுக்கியாக வாழ்ந்து 2வது அஃபிடேட் போட்டு கொடுக்கல. மறுபடியும் காயல்பட்டினம் தாவா சென்டருக்கு போகிறேன். போன உடனே அங்கே எனக்கு 2 நாள் அலைஞ்சு எனக்கு யாரும் கொடுக்கல. நீங்கள் எனக்கு என்னை சேர்த்துக்கோங்க, நான் படிக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, இல்லாட்டா நாங்கள் வெளியே போனால் நான் இதுக்குள்ளே முன்னாடி ஜெயிலுக்குள்ளே தான் இருந்து வரேன்,
ஜெயிலுக்குள்ளே தான் நேராக வாரம் பாய், எனக்கு நான் வேறு மாதிரி பாய் அப்படி இப்படிலாம் சொன்னேன் அவங்ககிட்ட. அப்போ என்னடா இந்த பையன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சேர என்ன பண்ணிட்டேன், இல்லை தம்பி அஃபிடேட் வேணும்னாங்களா, நேராக என்ன பண்ணிட்டேன் வேனுக்குள்ளே உள்ளே போயிட்டேன், அந்த ஸ்கூல் வேனுக்குள்ளே. என்ன நீங்கள் இப்போ எனக்கு வந்து முஸ்லீமாக மாற்றலை, இறைவனை பற்றி சொல்லலை அப்படின்னா நான் இப்போ உளுந்து செத்தே போயிடுவேன். உடனே என்னை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அஃபிடேட் போட்டு நேராக உள்ள அட்மிஷன் போட்டு படிக்க அனுப்பிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், படிக்க அனுப்பின உடனே அங்கே உள்ளே போய் பார்த்தா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, ரொம்ப ஒரு சேஞ்ச். ஒரு மனிதர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போல் வந்து எனக்காவது உங்கள் ஃபேமிலியில் ஒரு நாள் உட்காந்து சாப்பிடுவோம், ஏதாவது ஆசை பாசம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. யார் யார் எங்கே உள்ளவங்க யாருன்னா தெரியாது, எல்லா ஊர்லேருந்து வந்துட்டு இருப்பாங்க, அவங்களோட ஒன்றா சாப்பிட்றோம். அப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து தொழுகை. ஒரு தொழுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறைவனை நம்மளுடைய இறைவன்கிட்ட வந்து படைச்ச இறைவன்கிட்ட வந்து நம்ம பேசக்கூடியது தான் தொழுகை. அப்போ அந்த பேசக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு இறைவனை தொழுகிறதுக்கான ஒரு சந்தோஷம் எனக்கு அன்றைக்கி அந்த தொழுகையில் கிடச்சிது. அந்த தொழுகையில் இறைவனை தேடி நம்ம போக சொல்ல, நம்ம ஒரு மூமெண்ட்டும் ஃபஸ்ட்டு முன்னே போக சொல்ல அந்த இறைவன் நம்மளுக்கு கொடுக்குற சந்தோஷம்தான் அந்த தொழுகை மூலிமா நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 4 மாதம் படிக்கிறேன், ஒழுக்கம் கிழுக்கம் என்னென்ன பண்ணும் ஏது பண்ணும் அதுக்கான இறைவனுடைய அற்புதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு 4 மாதம் கொடுத்து படித்து முடித்து வெளியே வரேன். நான் வெளியே வரச்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வரேன், இஸ்லாத்தை எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தான் ஏற்றுக்கிட்டேன். அப்போ வெளியே வந்து பார்த்த உடனேயும் வீட்டில் வந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன மேலைங்களையும் முழிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லி சரி எங்கேருந்து வந்தால் ஏது வந்தால் இப்படி வந்திருக்கான்னு சொல்லி அவங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் முஸ்லீமாக மாறினே தெரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது, நான் தொழுகட்சியில் தெரிஞ்சுட்டு ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிட்டு. அப்போ தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன், என்னை பார்த்து எங்கள் அம்மா அப்பாட்ட பேசுகிறது, வீட்டில் பேசுகிறது அவ்வளோ அழகாக பேச அவங்களுக்கு என்ன பிடிச்சிக்கிறது, ரொம்ப பிடிக்கும். வீட்டில் அம்மா அப்பாலாம் அடித்து தையல் போடுற அளவுக்கு அடித்து சித்திரவதை பண்ணால் என்ன பிடிச்சிக்கிறது. பிடிச்ச உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு என்கிட்ட கேட்குறாங்க எப்படி ஏற்றுக்கிறோன்னு என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போ நான் எங்கள் படித்த ஆலிம்ஸாலாம் கூப்பிட்டு வந்தேன், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டில் எல்லாத்தையும் உட்கார வச்சு எங்கள் அம்மா அப்பா என் மனைவி எல்லாத்தையும் உட்கார வச்சு எனக்கு என்ன பண்ணிட்டேன் 1 மணி தொழுகை டைம் ஆகிட்டுன்னு சொல்லி நான் தொழுகை போயிட்டேன். தொழுகை போனோன்னே எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் எதுக்குமா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனையும் எங்கள் அம்மா அப்பா என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, இங்கே உள்ள என் பையனை எல்லாத்துக்குமே தெரியும், அவன் இதுக்கு முன்னாடி ரவுடி பையலா பொறிக்கியா காஃபீராக இருந்தான், இப்போ வந்து அவன் இவ்வளோ பெரிய மாறி இப்படி பேசுகிறானா, இப்படி தான் ஒரு முஸ்லீம் இருப்பாங்களா, இப்படி தான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களை பார்க்கறதுலேயும் சந்தோஷமாக இருக்குது, நான் முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்ன உடனேயும் அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எந்த அளவுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, நான் எப்படி ஒரு முஸ்லீமாக வாழ்ந்திருப்பேன். எங்கள் வீட்டில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உடனேயும் ரெண்டாவது என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு குடும்பம், நான் 6 மாதம் அந்த பூமியில் முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 8 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ நான் எந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பேன், எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, எனக்கு எவ்வளோ பொறுமையாக எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்கலாம் யாரையுமே அடிக்கணும். இன்ன வரைக்கும் நான் டிவி பார்த்தது கிடையாது, கெட்ட வார்த்தை பேசுனது கிடையாது, பொய் பேசுனது கிடையாது, கோவப்பட்டது கிடையாது, எதுவுமே கிடையாது. முஸ்லீமாக மாறினதுக்கப்புறம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான், அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இன்றைக்கி நான் வாழ்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இஸ்லாம் தான், அந்த மார்க்கத்தை படிக்க போய் தான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பார்த்து நீங்கள் யோசிக்கலாம், சிந்திக்கலாம், இப்படிலாம் இருக்க முடியுமான்னு சிந்திச்சு பாருங்கள். பெரும்பாலும் சொல்லுவாங்க முஸ்லீமில் இந்த தீவிரவாதி அப்படின்னு. தீவிரவாதத்துக்கு இஸ்லாத்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. எதுக்கு அப்படின்னா இப்போ என்னை பார்த்துக்கோங்க, நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பையன்தான், எனக்கு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கல. இஸ்லாத்தில் ஒரு பெரிய ஒரு இது என்னன்னு வீரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மல்யுத்த வீரனோட அடித்து செவிச்சு கையை தூக்கி நெஞ்சை விரித்து காமிக்கிறது வீரம் கிடையாது. எவ்வளோ கோபம் வந்தாலும் எவ்வளோ அவனை இன்சல்ட் பண்ணாலும் திட்டுனாலும் அடித்தாலும் பொறுமையாக சகித்து கொள்வது தான் ஒரு வீரன் சொல்லிக் கொடுக்காங்க. நான் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அப்படி வாழ போய் தான் எங்கள் வீட்டில் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க எந்த அளவுக்கு இஸ்லாத்தை சொல்லியிருப்பாங்க, நான் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை வாழ்ந்துருப்பேன், இஸ்லாம் ஒரு முஸ்லீமாக இருந்திருப்பேன்னு பாருங்கள். இன்னும் என்ன ஊரில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆமாம், நானும் கூடூர் குன்னூர் தடா விஜயவாடா கடப்பா ராஜமந்திரி விசாகப்பட்டினம் ஹைதராபாத் ரேணிகுண்டா திருப்பதி காய்க்கிநாடா எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். ஆனால் காயல்பட்டினம் தாவசன்ற மாதிரி ஒரு ஊரை பார்த்தது கிடையாது. உலக கல்வி ஒரு மனிதன் எப்படி வாழணுங்கிறது அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி பேசணும் அங்கே கண்டிப்பாக நீங்களாம் படிச்சிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனை வாழ்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படி தான் சொல்லிக் கொடுக்காங்க. ஜாதி மதம் எதுவும் கிடையாது, ஒரு மனிதன் எப்படி இறைவனை கட்டுப்பட்டு வாழணும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்காங்களோ மற்ற எதுவும் கிடையாது. ஒரு மனிதன் வந்து இறைவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுங்கிறது அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்காங்க.
நான் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தேன், இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்று ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மார்க்கம் பிடிச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் ஏக இறைவன் நல்லா ஒருவனுக்கு தான். அப்புறம் கிறிஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா, என் பாவம் செஞ்ச பாவிகளேன்னு சொல்லி பைபிளில் முழுக்க முழுக்க வரும். ஆனால் குரானில் என் அடியார்களே, வரம்பு மீறி செய்த என் அடியார்களே அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் கருணையோடு கூப்பிட்டான். நீங்கள் குரானை படித்து பாருங்கள். குரானை படிக்கிறதுக்கு இந்து கிறிஸ்டின்லாம் கிடையாது, யார் வேணாலும் படிக்கலாம். அது அகில உலகங்களுக்குமே அல்லாஹ் கொடுக்கப்பட்டதான் குரான். ஒரு முஸ்லீம் மட்டும் பின்பற்ற வேண்டிய வேதம் குரான் கிடையாது. அனைத்து மனிதர்களும் பின்பற்ற வேதம் தான் குரான். நீங்கள் படித்து பாருங்கள், நான் சொன்னது எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்குறீங்க, இல்லாட்டா இஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம். வேறு ஆப்ஷனே உங்களுக்கு இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். இதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த நான் பதிவு போட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. நான் இவ்வளோ நன்மையாக இருந்து இப்படி ஒரு கெட்டவனாக இருந்து இப்படி வாழ்கிறேன்னா அதுக்கு அல்லாஹ் தான் காரணம். எனக்கு வந்து ஒரு சம ஃப்ரீடம் கொடுக்கு. இன்றைக்கி ஒரு இறைவனை சார்ந்து இருக்கச்சில நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் அப்படி இருக்கணும், நீங்களும் படித்து பார்த்து நீங்களும் ஒரு நல்ல மனிதனாக வாழணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிறேன். அதை அவங்கள்ட்ட சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.